இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுரக்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 200 கிராம் பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சுரக்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு முழு சுரக்காய் போடுறதுனால 200 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பைத்தம்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, 10லேருந்து 12 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 5 மிளகாயை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சுரக்காய் கூட்டு செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பூண்டு, பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு 2 செகண்ட்க்கு அதே மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 2 செகண்ட்க்கு நல்லா கலரி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவை ஆட் பண்ணிடலாம். சுரக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்க்கு அதே மாதிரி நல்லா கலரி விடுங்க. நம்ம நல்லா வதக்கிட்டு செஞ்ச காயில் வதங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பைத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபீஸ், 7 days 7 சட்னி ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சிறிதளவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் தூளும் நீங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரப்பரும் விசிலும் போட்டுடலாம். 4 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சுரக்காய் கூட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மறுபடியும் வைங்க. வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்போவுமே நம்ம இறக்கும் போது தான் கொத்தமல்லி போடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சுரக்காய் கூட்டை சப்பாத்திக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரக்காய் கூட்டை நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.